ஹாய், எல்லாருக்கும் ஹாய். என் பேர் வந்து ஃப்ராங்க்லின். ஆக்சுவலாக ரொம்ப நாளாக ஒரு விஷயம் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. அண்ட் ஐ ஹாவ் டு டாக் திஸ் வெரி சின்சியர்லி அண்ட் டீப்லி ஃப்ரம் மை ஹார்ட். என்னென்னா, சொசைட்டி மேலே வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு அக்கறை இருக்குது. பீப்புள்ஸ், நான் இந்தியாவை விட்டுருங்க, மற்ற ஸ்டேட்ஸ் விட்டுருங்க, நான் தமிழ்நாடு பற்றி மட்டும் பேசுகிறேன். எந்த அளவுக்கு நம்மளுக்குலாம் வந்து சொசைட்டி மேலே அக்கறை இருக்குது. ஆக்சுவலாக இப்போ நான் எதுக்காக இதை பற்றி பேசுகிறேன்னா, நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அதில் இப்போ ஒரு ரீசெண்டாக நடந்த இஷ்யூ வந்து திருத்தணியில் ஒரு வட மாநில இளைஞர், ஐ மீன் ஒரு நார்த் இந்தியன் மேனை வந்து ஒரு 4 போதை போட்ட பசங்க வந்து கண்ட மெனிக்கு வெட்டி சாவடிக்கிறானுங்க. அண்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கவின்னு ஒரு பையன், திருநெல்வேலி பையன், கேஸ்ட் இஷ்யூனால அவனை சாவடித்தாங்க, வெட்டி சாவடித்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 years பிஃபோர், இது வந்து நம்ம ஸ்டேட் கிடையாது, ஒரு பாண்டிச்சேரின்னு நினைக்கிறேன். பாண்டிச்சேரியில் வந்து ஒரு சின்ன குழந்தைய வந்து ரேப் பண்ணி காவலை தூக்கி போட்டானுங்க, வெட்டினானுங்க, தூக்கி போட்டானுங்க. அண்டு இது எல்லாருக்குமே, இது வந்து எல்லாத்துக்குமே வந்து இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண வேண்டியது வந்து கவர்மெண்ட் தான். அண்டு ஆளுங்கட்சி தான் இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும். ஆக்சுவலாக ரேப் பண்ணுறானுங்க, கேர்ள்ஸை வந்து, விமனை வந்து மொலஸ்டேஷன், இது எல்லாமே நடக்குது. அண்டு இது எல்லாமே வந்து மற்றவங்களுக்கு நடக்கிறதுனால நம்ம வந்து கொஷின் கேட்குறதில்ல. இதே வந்து நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு இது நடந்தால் நம்ம வந்து கேட்போமா, இல்லை வந்து இதேமாரி பார்த்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு மேலே போய்டும். ஆக்சுவலி நானுமே ஒரு இன்ஸ்டாகிராமில் இந்த பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறது, ஃபேஷன், இது எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் ஆனால் எனக்குள்ளே வந்து இந்த வீடியோ பண்ணுறதுக்கு வந்து எனக்குள்ளே வந்து இந்த கொஷின்ஸ் எப்போவுமே இருக்குது. சொசைட்டி வந்து ஏன் இவ்வளோ நாசமாக போகுது, ஏன் வந்து யாருமே கொஷின்ஸ் ரைஸ் பண்ண மாட்டேங்கிறோம் கவர்மெண்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போது கண்டிப்பாக வந்து ஒருத்தர் கத்தி எடுத்துன்னு வரானா அதை பார்த்து நம்ம பயப்பட தான் செய்வோம், கண்டிப்பாக பயப்பட தான் செய்வோம். ஓகேவா? அது வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு 4-5 பேர் இருந்தால் வந்து போய் தடுக்கலாம், கொல்லலாம், எல்லாமே பண்ணலாம். பட் ஆனால் அந்த கத்தி எடுத்துகிட்டு வர்றதும், அந்த பையன் கஞ்சா அடிக்கிறதும், அந்த பையன் குடிக்கிறதும், அதுக்கெல்லாம் காரணம் யார் அதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க, சப்ளை பண்ணுறாங்கன்றது இருக்குல்ல. இதெல்லாம் வந்து ஏன் வந்து கவர்மெண்ட் வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்றது இருக்குது. இது எனக்கு கிரிஞ்சாக இருக்கா அதெல்லாம் எனக்கு தெரில, என் மனசில் பட்டது நான் பேசுகிறேன், அவ்வளோதான். என்ன ஒரு விஷயம்னா, நம்ம வந்து இப்போது ஒரு சொல்லலாமே, அதிகாரத்தில் இருக்கிறவங்கள யாரும் நம்ம வந்து எதிர்க்க முடியாது. எதிர்த்தோம்னா நம்மளை வந்து அவங்க வந்து ஏதாச்சும் வச்சு பயன்படுத்துவாங்க, அவங்களோட பவரை யூஸ் பண்ணி. பட் நம்ம யுனைட்டடாக வந்து எல்லாருமே வந்து நம்ம கொஷின்ஸ் ரைஸ் பண்ணோம். நம்ம எதுவுமே இல்லை, கொஷின்ஸ் ரைஸ் பண்ணாலே போதும். ஆக்சுவலாக அவங்களுக்கு தானாகவே வந்து அது ஒரு ப்ரெஷர் பில்ட் ஆகிடும். அண்ட் இது வந்து இப்போ வந்து டிஎம்கே கட்சி, அதனால தான் வந்து இப்போ இதெல்லாம் நடக்குது அப்படின்லாம் இல்லை. நாளைக்கு ஏடிஎம்கே வந்தாலும் இதுதான், டிவிகே வந்தாலும் இதுதான், எவன் வந்தாலும் இது நடக்க தான் போகுது. நம்ம வந்து கொஷின்ஸ் ரைஸ் பண்ண மாட்டோம். நம்மளாம் வந்து ஏமாளிங்க, நம்ம வந்து என்றைக்குமே கொஷின்ஸ் ரைஸ் பண்ண மாட்டோம். அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை வந்து நம்ம வாங்கிட்டு போட்டுருவோம். இல்லை, ஆக்சுவலாக நானுமே விஜய் ஃபேன் தான். விஜய் வந்து எனக்கு பிடிக்குன்றதால கண்மூடித்தனமாக அவருக்கு ஓட்டு போட்டுருவோம். இல்லை ஏடிஎம்கே ஓட்டு போட்டுருவோம். ஸோ அவங்க எல்லாருமே பவருக்கு வர தான் போகிறாங்க, வந்துட்டு இது எல்லாமே திரும்ப நடக்க தான் போகுது. அண்டு யாராலுமே இதை 0% மாற்ற முடியாது. 0% யாரால் மாற்ற முடியும்னா நம்மளால் மட்டும்தான். நம்ம கொஷின்ஸ் ரைஸ் பண்ணணும் அண்ட் ரிஸ்க் எடுக்கணும். அதிகாரத்துக்கு எதிராக நம்ம வந்து குரல் கொடுத்து தான் ஆகணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இது வந்து நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு நடந்தால் நம்ம வந்து சும்மா இருப்போமா? நம்ம எந்த அளவுக்கு வந்து இது பண்ணியிருப்போம். இப்போது அந்த பையன் வந்து பீகார் ஒடிஷா, இன்னும் எனக்கு தெரியல. இந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன் நான், நீங்கள் பாருங்கள். இன்கேஸ் வந்து இப்போ நம்ம போகிறோம், அந்த ஸ்டேட்டுக்கு நம்ம போகிறோம், ஒடிஷாக்கோ இல்லை வந்து பீகாருக்கோ இல்லை சம்திங் வேறு, இந்த இவனோட ஆரிஜின் அங்கே போகிறோம், அந்த செத்தவரோட ஆரிஜின் அங்கே போகிறோம். அங்கே நம்மளை வெட்டினாங்கன்னா அங்கேயும் இதே தான், நம்மளுக்கு இதே ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அப்பயுமே சும்மா தான் இருப்போம். அண்ட் பங்களாதேஷில் ஒருத்தனை போட்டு கொளுத்துறாங்க, இந்தியனை ஒருத்தனை போட்டு கொளுத்துறாங்க. யாருமே எதுவுமே கேட்குறது கிடையாது, எதுவுமே பண்ணுறது கிடையாது. கேட்டால் அது ரிலீஜியஸாக மாற்றிடுறது, கேஸ்ட்டாக மாற்றிடுறது.
என்னடா கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுங்கடா. நான் இதுக்கு மேலே கொஷின்ஸ் ரைஸ் பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கேங்க. என்னோடய வேலை, என்னோடய ஃபேமிலி மட்டும் இல்லை, எனக்கு சொசைட்டி மேலேயுமே எனக்கு கொஞ்சம் அக்கறை இருக்குது. ஏன்னா சொசைட்டி எனக்கு வந்து கொஞ்சம் பண்ணியிருக்கு. நான் திருப்பி ஏதாவது வந்து அட்லீஸ்ட் என் பங்குக்கு நான் ஒரு கொஷினாவது ரைஸ் பண்ண போகிறேன். ஸோ வந்து இன்றைக்கி அவனுக்கு நடந்தது அண்ட் இன்றைக்கி திருநெல்வேலியில் கம்யூனிட்டி நடந்தது அண்டு ஸோ மச் இஷ்யூஸ், இது எல்லாமே நான் எல்லாமே பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது. நிறைய இஷ்யூஸ் இருக்குது. குழந்தைங்கள போட்டு வெட்டுறது, உமனை போட்டு அவங்கள இது பண்ணுறது, இது எல்லாமே வந்து இருக்குது. உங்களுக்கு தெரியாது இல்லை, பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியாது இல்லை. இது நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு மேலே போயிட்டாலும் பிரச்சனை இல்லை. பட் யாருக்காவது ஒருத்தருக்கு இதுவாச்சுன்னா கூட ஜஸ்ட் உங்கள் ஸ்டோரியிலையாவது ஏதாவது போடுங்க, ஒரு டெக்ஸ்ட்டாவது போடுங்க. ஒய் தீஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டப்ஸ் ஆர் ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு, இன் இந்தியா, ஏன் இதெல்லாம் ஆகிட்டுருக்கு அப்படின்னு பாருங்கள். நம்மளுக்கு ஆனால் எவ்வளோ வலிக்குமோ அதே தானே மற்றவங்களுக்கு ஆனாலும் நம்மளுக்கு வந்து கொஞ்சமாவது வலிக்கணும். அண்ட் இதை பேஸ் பண்ணி வர சினிமாஸும் நம்ம வந்து பாய்காட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சீரியஸாகவே வயலன்ஸை பேஸ் பண்ணி வர சினிமாவும் நம்ம பாய்காட் பண்ணணும். சீரியஸாகவே அதுவுமே பாய்காட் பண்ணணும். எதுவும் சப்போர்ட் பண்ணாதீங்க, வயலன்ஸை சப்போர்ட் பண்ணாதீங்க. அண்டு ஒரே ஒரு விஷயம் தான், நம்மளுக்கு இது நாளைக்கு நடக்காதுன்னு என்ன நிச்சயம். நம்ம நிறைய பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆக்சுவலாக வந்து இந்த கஞ்சா போட்டு சுற்றுறவனுங்களெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்னும் அந்த ஸ்டப்ஸ்லாம் போயிட்டு தான் இருக்குது இங்கே எல்லாமே. அதுக்கெல்லாம் யாருமே வந்து எதுவும் கேட்குறதில்ல. அண்டு கடைசியாக இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஒன்று சொல்லணும். என்னென்னா, போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த வேலை இருக்குன்னா உங்களுக்கு வந்து மக்களை காப்பாற்றுறதுக்காக தான் அது அந்த வேலையை தவிர மக்களை வந்து அலட்சியப்படுத்துறதுக்கான வேலை கிடையாது உங்கள் வேலை. அண்டு உங்களை பற்றி நான் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நான் ஆக்சுவலாக வாட் ஐ ஹவ் ஃபேஸ்ட் ஃபார் ஆல்மோஸ்ட் 1.5 years. நான் சென்னை வந்து இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஆக்சுவலாக சென்னையில் தான் இருக்கேன். அண்ட் எனக்கு பயம் இல்லைங்க. எனக்கு சீரியஸாக எனக்கு வந்து எதை பார்த்தும் பயம் கிடையாது. எதுக்காக பயப்படணும்? சொசைட்டியில் இப்படி ஒரு விஷயம் நடக்குது, அதை கொஷின்ஸ் பண்ணலாமே. அப்படி நீங்கள் என்ன வந்து அந்த அக்யூஸ்ட் பர்சனுக்கு என்ன தான் நீங்கள் அப்படி தண்டனை தரீங்கன்னு வெளில சொல்லுங்களேன், கொஞ்சம் சொல்லுங்களேன் என்ன தான் நடக்கிறாங்க. அதில் வந்து அந்த 4 பேர் வெட்டினான்னு நினைக்கிறேன். அதில் ஒருத்தனுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு வந்து அவனை நிபந்தனை ஜாமீனில் வந்து வெளியே விட்டாங்களாம். இங்கே யாருமே பர்ஃபெக்ட் கிடையாதுங்க. அதுக்குன்னு மனிதாபிமானம் ஒன்றுன்னு கூடவா இல்லை? ஹியூமனிட்டி எக்ஸிஸ்ட் அப்படின்னு தான் என்னோடய கொஷின். அண்டு இதுக்கு மேலே கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே நான் என்னோடய கொஷின் ரைஸ் பண்ணுவேன். நான் இப்படி வீடியோ போடுவேன். உங்களை வீடியோ போடுங்கன்னு நான் சொல்லலை. ஏன்னா உங்களோட விருப்பம், சொசைட்டி மேலே உங்களுக்கு அக்கறை இருக்கோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. அட்லீஸ்ட் ஒரு ஸ்டோரியாவது போடுங்க, ஒரு ஸ்டோரியாவது இல்லை ஏதாவது ஒன்று போடுங்க. பதறட்டோங்க, மேலே இருக்கிறவனுங்க பதறட்டும். சும்மா வந்து சொல்லலைங்க. மேலே இருக்கிறவனுங்க வந்து நம்ம தான் வந்து எல்லாமே அவங்கள தூக்கிட்டு போய் மேலே விட்டுருவோம். அவனுங்க மேலே போயிட்டோன்னா நம்மளை எல்லாம் நசுக்கிறானுங்க, ரொம்ப நசுக்கிறானுங்க. நம்மளை ஒரு பொருட்டாக கூட மதிக்கிறது கிடையாது. ஸோ இதை உக்காந்து நான் வந்து தனியாக கேப்சர் பண்ணி போடணும் அப்படிலாம் இல்லை. ஐ எம் ஜஸ்ட் வாண்டட் டு சே, அவ்வளோதான். கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான் சொல்ல முடியும். கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுங்கள். நம்ம வீட்லையும் நாளைக்கு இது நடந்தால் என்ன நிலைமைன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். லாட் ஆஃப் இஷ்யூஸ் ஆர் கோயிங் அரவுண்ட் அவர் சொசைட்டி நவடேஸ் அண்ட் ப்ளீஸ் ரைஸ் வாய்ஸ் மக்களே. அண்ட் அதுதான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அண்டு இதுக்கு மேலேயுமே வந்து நான் கண்டிப்பாக எந்த இஷ்யூவாக இருந்தாலுமே இந்தமாரி ஒரு வீடியோ என் சைட்லேருந்து வரும். நான் கொஷின் ரைஸ் பண்ணுவேன். அண்டு டிஎம்கே நான் கரண்ட்டாக வந்து இது பண்ணிகிட்ருக்கோங்க. இதுக்கான என்ன பதில் சொல்ல போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க? இதுக்கு முன்னாடி நடந்ததுலாம் எனக்கு நீங்கள் நான் ஒருத்தன் சொல்லிட்டு நான் கேட்கறதுனால நீங்கள் பதில் சொல்ல போகிறதில்ல. அண்டு இதுக்கு என்ன பண்ண போகிறீங்க, என்ன தான் வந்து இந்த கஞ்சா அண்ட் ஸ்டப்ஸ்லாம் போயிட்டுருக்குல்ல, என்ன தான் பண்ண போகிறீங்க, இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ண போகிறீங்க? அண்ட் தட்ஸ் ஆல். ரைஸ் யுவர் வாய்ஸ், அவ்வளோதான் சொல்ல முடியும். எவ்ரிபடி ரைஸ் யுவர் வாய்ஸ். whoever seeing this video, raise your voices, அவ்வளோதான். தேங்க்யூ.